எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகளாக இருந்தும் நபி அவர்களுக்கு அருளப்பட்ட பொழுது ஒரு சிறு குழுவினருக்கு மட்டும், அரபியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது, ஏன் உலகம் முழுவதும் வழங்கப்படவில்லை என்று கேட்டார். திருக்குரான் முஸ்லிம்களுக்காகவோ அரபு மக்களுக்காகவோ மட்டும் வழங்கப்படவில்லை, மொத்த மனித இனத்திற்காகவும் தான் திருக்குரான் அருளப்பட்டுள்ளது. இது குறித்து திருக்குரானில் சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 1, சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52, சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185, மேலும் சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 41 திருக்குரான் மனித இனத்திற்காக வழங்கப்பட்டது என்று சொல்கிறது. நேரம் குறைவாக உள்ளது, குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். திருக்குரான் முஸ்லிம்களுக்கோ அரபு மக்களுக்கோ மட்டுமே அருளப்படவில்லை, மொத்த மனித இனத்திற்காகவும் அருளப்பட்டது. நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், முஸ்லிம்களுக்காகவோ அரபு மக்களுக்காகவோ அனுப்பப்படவில்லை. திருக்குரானில் சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 107 நாம் உம்மை இந்த உலகம் முழுமைக்கும் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை, உலகம் பூராவுக்கும் அருட்கொடையாக, எல்லா படைப்பினங்களுக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார். இதே செய்தி திருக்குரானில் சூரா சபா அத்தியாயம் 34 வசனம் 28 அது சொல்கிறது. நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், இந்த அகிலங்கள் முழுமைக்கும் இறை தூதராக, பாவங்களுக்கு எதிராக அச்சமூட்டி எச்சரிப்பவராக அனுப்பப்பட்டார். ஆனால் அநேக மனிதர்களுக்கு இது குறித்து இன்னும் தெரியவில்லை. அநேக மனிதர்களுக்கு இது குறித்து தெரியவில்லை என்று குரானின் இந்த வசனம் கூறுகிறது. அதுதான் சகோதரியே இது போன்ற மகா நாடுகளை நடத்த காரணமாக உள்ளது. இறைவனின் இந்த செய்தியை மனித குலம் முழுமைக்கும் சேர்ப்பிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். இன்னொரு கேள்வி ஐயா, அதிக நேரம் எடுக்கும், செய்யாமல் இருப்பதை விட காலதாமதமாக செய்வது மேல். மேலும் தன்னை முஸ்லிம் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் செயல்பாட்டில் முஸ்லிமாக இல்லாமல் இருக்கலாம். அவருக்கு பெயர் இருக்கலாம் அப்துல்லா, ஜாகிர், முகமது, சுல்தான், ஆனால் செயல்பாட்டில் முஸ்லிம் அல்லாமல் இருக்கலாம். அதேபோல்தான் நீங்கள் சரியாக சொன்னீர்கள், இந்து மதத்தில் புனித நூல்களை பின்பற்றுவதில்லை. இருப்பினும் இன்று வரை மார்க்கத்தை அதிகமாக கடைபிடிப்பவர்கள், வெறும் உதட்டளவில் இல்லாமல் செயல்பாட்டில் கடைபிடிப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். அவர்களுக்கு தான் முதலிடம். எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் சுமார் 200 கோடி பேர் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 130 கோடி என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் மக்கள் மார்க்கத்தை சரியாக கடைபிடிப்பதில் இஸ்லாம் தான் முதல் எண்ணிக்கையில் இருக்கிறது. சதவிகிதத்தில் பார்த்தால் அதிக எண்ணிக்கையாகும். ஆகவே இத்தகைய சொற்பொழிவுகள் குறைந்த சதவிகிதத்தில் உள்ள இஸ்லாத்தை சரியாக பின்பற்றாத முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பால் நெருக்கமாக கொண்டு வரவும், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நாங்கள் அந்த அமைதியின் செய்தியை, அன்பின் போதனைகளை எடுத்துச் சொல்லி கடவுள் ஒரே ஒருவரே என்பதை உலகுக்கு நிரூபிக்கின்றோம். முழுமையான அமைதி நிலவ வேண்டுமெனில் நீங்கள் உங்களை அந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இந்த உலகிலும் இறுதி நாளிலும் ஈடேற்றம் பெற ஒரே வழியாகும். அதனால்தான் சகோதரியே இது போன்ற மகா நாடுகளை நடத்துகின்றோம். எங்களுடைய சேட்டலைட் சேனல் பீஸ் டிவி என்ற பெயரில் இயங்குகிறது. அந்த சேனலை ஒவ்வொரு நாளும் 6 கோடி பேர் பார்த்து பயனடைகிறார்கள். நாளை தீர்ப்பு சொல்லப்படும் இறுதி நாளில் நான் எல்லாம் வல்ல இறைவன் முன்னிலையில், யா ரப், எங்களால் முடிந்தவரை நாங்கள் நன்றாக செயல்பட்டோம், நாங்கள் தினசரி 6 கோடி மக்களுக்கு உனது செய்திகளை எடுத்துச் சொன்னோம் என்போம். இன்று ஒரு சகோதரிக்கு அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. நாளை தீர்ப்பளிக்கும் அந்த நாளில் எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் முறையிடுவேன், நான் உனது செய்தியை ஒரு சகோதரிக்கு எடுத்துரைத்தேன், ஒப்புக்கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் சித்தத்தில் உள்ளது. ஐயா, இப்ப நான் பேசலாமா? தாராளமா. நன்றி ஐயா. இன்னொரு சின்ன கேள்வி. கடவுள் யாருக்கும் சார்பற்றவர், ஆகவே நீதி செலுத்தும் அந்நாள்ல நீங்க இங்க பக்க சார்பாக எடுத்துக்கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்பதில் முதல் சலுகை தந்ததை போல அல்லாமல், கடவுள் யாருக்கும் சார்பற்றவர், ஆகையால் இந்துக்கள் சிலைகள், படங்களை நம்புவதை விட்டுட்டு அனைத்து சக்தியுள்ள இறைவன, எந்த உருவ அமைப்பும் இல்லாதவன வணங்க ஆரம்பித்த பின் அந்த இறுதி தீர்ப்பு நாள்ல அவங்க முஸ்லீமா வாழலன்னு இறைவன் புறக்கணித்து விடுவானா? ஏன்னா இந்து மதத்திலையும் ஒரு கடவுள் கொள்கைதான் உண்டு. ஆனா அவங்க தவறா புரிந்து கொண்டு அத்தகைய வழக்கங்களில் ஈடுபட்டார்கள். இந்து மதத்தை பின்பற்றுவது தவறல்ல, ஏன்னா உங்களோட நோக்கம் கடவுள் தான் எல்லாத்திலையும் மகத்தானவன், அவனுக்கு கற்பனையான உருவம் இல்லைங்கிற ரொம்ப நல்ல கேள்வி. இந்துக்களிடம் சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. நன்றி ஐயா. கேள்வி பதில் விஷயத்தில் நாங்கள் பக்க சார்புள்ளவர்களா இல்லையா என்பதில் 2 கருத்துக்கள் உண்டு. நாங்கள் பக்க சார்பாக செயல்படாத காரணத்தால் நீங்கள் கேள்வி கேட்க முடிந்தது. நான் பக்க சார்பாக இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நேரடியாக நான் பதில் சொன்னேன் என்று சொல்லியிருக்க முடியாது. சரிதானே? ஆகவே சகோதரியே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாங்கள் பாரபட்சமாக இருக்கக்கூடாது என்பதில் பாரபட்சமாக இருக்கின்றோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு செய்தி சென்றடைந்து விட்டது. 100 இல்லை என்றால் 90%. ஆகவே நாங்கள் பாரபட்சமாக இருக்கக்கூடாது என்ற விஷயத்தில் பாரபட்சமாக உள்ளோம். சரி ஐயா. ஐயா, இப்பொழுது உங்கள் கேள்விக்கு வருகிறேன் சகோதரி. உங்கள் கேள்வி, ஒருவேளை இந்துக்கள்
ஒரு இறைவனை நம்பினால், உருவங்களை நம்பாமல் இருந்தால், சிலைகளை நம்பாமல் இருந்தால், விக்கிரகங்களை நம்பாமல் இருந்தால் தீர்ப்பு நாளன்று முஸ்லிம்களாக இருப்பார்களா என்று கேட்டீர்கள். சரியாக சொன்னீர்கள். இஸ்லாத்தின் ஒரு பகுதியை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் மேலும் இந்து மத வேதங்களை படித்தீர்களேயானால் இன்னொரு இறை தூதர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது வருகையை பற்றி பல இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து பவிஷ்ய புராணத்தில் பருவம் 3 காண்டம் 3 அத்தியாயம் 3 ஸ்லோகங்கள் 5 8 வரை, மேலும் பவிஷ்ய புராணம் பருவம் 3 காண்டம் 3 அத்தியாயம் 3 ஸ்லோகங்கள் 10 27 வரையிலும், அதர்வண வேதத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அத்தியாயம் 21 வசனம் 6, மேலும் அதர்வண வேதம் அத்தியாயம் 21 வசனம் 7 பல இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. 100 இடங்களுக்கு குறைவில்லாமல் பெயருடன் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்து மத வேதங்களில் முகம்மது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா குறிப்புகளையும் கூற நேரம் போதாது. கல்கி அவதாரத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனங்கள் 4, 5, 7, 9, 11, 15 கூறப்படுவது என்னவென்றால், மற்றும் ஒரு அவதாரம் வரும், கல்கி அவதாரம். அவருடைய தந்தையின் பெயர் கடவுளின் சேவகர் என்று இருக்கும், விஷ்ணு யாஷ். அதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லா. அது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்களின் தந்தையின் பெயராகும். இந்த கல்கி அவதாரத்தின் தாயின் பெயர் சுமதி என்பதாகும். அதன் பொருள் அமைதி மற்றும் நிச்சயம். அரபு மொழியில் ஆமினா என்று சொல்லப்படும். அதுதான் நபி அவர்களின் தாயாரின் பெயராகும். கல்கி மாதவ் 12ஆம் நாள் பிறப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரபி அவல் 12ஆம் நாள் நபி அவர்கள் பிறந்தார்கள். 4 உதவியாளர்கள் இருப்பார்கள். இறை தூதருக்கு குலஃபாயே ராஷிதீன் என்ற 4 தோழர்கள் இருந்தார்கள். அமைதியான இடத்தில் பிறப்பார் என்று உள்ளது. மக்காவில் பிறந்தார். அவர் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிரதான குலமான குறைஷி குலத்தில் பிறந்தார். அவர் ஒரு குகையில் இருந்து வடக்கு நோக்கி சென்று வருவார் என்று இருக்கிறது. அது போலவே நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்று திரும்பினார். இப்படி எல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் ஒரு பகுதியை லா இலாஹா இல்லல்லாஹ்வை நம்பினால் முஹம்மது ரசூல் அல்லாஹ்வையும் நம்ப வேண்டும். Thank you sir. Thank you. இப்படி நீங்கள் செய்தாலே போதும். உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பிரீத்தியாக இருக்கலாம். உங்கள் பெயர் என்ன சகோதரி? பூஜா. உங்கள் பெயர் அதுவாகவே இருக்கட்டும். அதை மாற்ற வேண்டாம். ஆனால் உண்மையில் நீங்கள் முஸ்லிமாக இருப்பீர்கள். பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, அந்த கோட்பாடு. ஆம், ஒரே கடவுள் என்ற கோட்பாடு, சிலை இல்லை, உருவம் இல்லை.